இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலே உங்களை பார்ப்பேன் சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட ஒரு புதிய லோக சுவாத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாவின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிற்பகுதி, 63:7 பிற்பகுதியிலே, இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாக கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாக என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு ஆண்டு என்னென்ன நன்மை செஞ்சாருன்னு சொல்லி மேல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான தயவு, இரக்கம், அப்படி பல காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு. அது மாத்திரம் ஒரு வார்த்தையில எல்லாம் முடிக்கிறாரு. இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாக கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் நன்மையை செய்தார். இந்த நாள் இஸ்ரவேல் என்பது 2 விதமான இஸ்ரேல். ஒன்று பிசிக்கல் இஸ்ரேல் பீப்புள், எழுத்தின்படி. இன்னொன்று ஆவிக்குரிய சில பீப்புள், உலகமெல்லாம் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரேல். அப்போ இந்த இஸ்ரவேலுக்கு என்ன செய்தாரா? மகா நன்மைக்கு தக்கதாக செய்த மகா நன்மைகள். நன்மை என்பது வேற, மகா நன்மை. அதிகமான நன்மைகளை செய்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை இன்னொரு விஷயம் சொல்ல அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். பாருங்க, எந்த தகப்பனும் இந்த பிள்ளைங்க கஷ்டப்படணும்னு நினைக்கவே மாட்டான். தான் கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் சொல்ல, பிள்ளைகளுக்காக உயிரை கூட கொடுக்க தகப்பன் இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் உண்மையிலே உயிரை கொடுக்க வந்தது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் உலகத்தின் பிரகாரம் பார்க்கும்போது எல்லா தகப்பனும், அதே போல இந்த உலகத்தை படைத்த தகப்பன் என்ன சொல்றாரு? அவர் மகா நன்மை செஞ்சிருக்கிறார். யாருக்கு? தம்முடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், உலக பிரகாரம் எழுத்துப்படி இஸ்ரவேலர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆனா அவர்களும் என்ன செய்யல, அதுக்கு தக்கதான் துதிகளை பிரசாம் பண்ணுவோன்னு சொல்லி பிரசாம் பண்ணாங்களா என்பதுதான் கொஸ்டின். கர்த்தர் செய்த நன்மைக்கு பதில் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டேன், நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்றார். அவர் செய்த நன்மைக்கு தக்கதான ஈடு எதுவுமே செய்ய முடியும். இந்த நாட்கள் அருமையானவர்களே, இம்மட்டு நடத்தி வந்த அவருடைய கிருபை நம்மை தூக்கி சுமந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே தூக்கி சுமந்தது. அவர் சொல்றாரு பாருங்க, கழுகு தன் குஞ்சுகளை அப்படியே தூக்கி சுமப்பது போல் நான் உங்களை சுமந்து வந்தேன்னு சொன்னேன். நாட்களில் சம்மர் டேஸ்ல எவ்வளவு வெயில் அடிக்குது, ஹையஸ்ட் வெயில். வேலூர்ல தான் ஹையஸ்ட் வெயில், எல்லா இடத்துலயும் வெயில். பாருங்க, தண்ணி இல்லாத சூழ்நிலைகள், வெயில்கள், பயங்கரமான டயர்ட்னஸ், வெளியே நடந்து போக முடியல, வண்டியில போக முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில், அந்த சம்மர் டேஸ்ல எல்லாம் இவர்கள் நடந்து வந்தார்கள். எங்க? வனாந்தரத்துல நடந்தார்கள், தண்ணி இல்லாம கஷ்டப்படும் போதெல்லாம் கர்த்தர் நன்மை செய்தார் என்று சொல்ல. மகா நன்மை. உலகத்துல எல்லா இடத்துலயும் பாருங்க வெயில் அடிச்சுட்டே இருக்கும், ஆனா இவங்களுக்கு வெயில் அடிக்காது. ஏன்னா மேல மேகம் அப்படியே மறைச்சு அவங்க நிழலையே தான் நடந்திருக்காங்க, வெயில்ல நடக்கவே இல்லை. சரி, அதே மேகம் என்ன ஆயிடுச்சு? நைட்ல ஆனா வெளிச்சமா மாறிடுச்சு. வேற எல்லா இடம் இருட்டா இருக்கும், இவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சமா. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி தூக்கி சுமந்தது போல சுமந்தாதான் மகா நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நன்மைக்கு நாம என்ன செய்துகிறோம்? அவரை பிரஸ்தாபப்படுத்தணும்னு அவர் சொல்றாரு. கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன், துதிகளை அவரை துதிப்பேன், பிரஸ்தாபம் பண்ணுவேன்னா 4 பேருக்கு சொல்றது, பிரஸ்தாபப்படுத்து. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க தெரியுமா? எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பணம். ஒரு சின்ன ஒரு பொருளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் லட்சக்கணக்கில் சொல்ல போட்டான், கோடிக்கணக்கில் சொல்ல போட்டான் அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா அது பிரஸ்தாபப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாய்களிலே கொடுத்திருக்க அவரை பத்தி சொல்லணும், அவரை துதிக்கணும்னு சொல்லி அதைத்தான் எதிர்பார்க்கணும். நன்மையை வாங்கிட்டோம், ஆனா பேச மாட்டோம். அநேகர் அப்படிதான் நன்மை பெற்றுக்குவாங்க, ஆனா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. யாரு? ஆண்டவர் நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் தூக்கி சுமந்தார்னு சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அதுல நீங்க 10ஆம் வசனம் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க? நாங்க போட்டிருக்கு, கலகம் பண்ணினார்கள்.
அவர்களோ கலகம் பண்ணினார்கள். நன்மை செஞ்சா தீமை செய்வான். நன்மைக்கு நன்மை செய்கிறது சோத்திரம். கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நீங்க நன்மை பெற்றா நன்மையை கொடுங்க, தீமை பெற்றா தீமை. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, நீ எப்படி அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணலாம் என்று சொல்லுகிறார். அப்ப மக்கள் அப்படித்தான் கலகம் பண்ணலாம். அவருக்கு நன்மை செய்ய, அவரை பத்தி 4 பேருக்கு சொல்ல வேண்டியவங்க ஒண்ணுமே பண்ணாம அவருக்கே விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அதனால அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அவங்களுக்கு விரோதமா எழும்பினான்னு இருக்குது. ஆனா யார் அப்படி இருக்காரோ அவங்களுக்கு தான் இந்த கால வேளையில் அருமையானவர்களே, கர்த்தர் நன்மை செய்திருக்க அவரை துதியுங்கள், அவரை பிரஸ்தாபம் பண்றதுக்கு ரெடி ஆகும். நான் அவரை பத்தி சொல்லுவேன், இந்த கம்மர் டேஸ்ல அவரை பத்தி சொல்லுவேன், இந்த நாட்கள் அவரை பத்தி பேசுவேன். ஏன்னா செய்த நன்மைகள் 1000. ஆபிரகாமுக்கு செய்த நன்மைகளை யோசனை பண்ணி பாருங்க, வம்சத்தை செய்த நன்மைகளை யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு செய்த நன்மைகளை யோசனை பண்ணி பாருங்க. அது நன்மைகளுக்காக நம்ம என்னத்தை செய்திருக்கிறோம். நன்றி கற்றவர்களாக அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த காலவெளியில நீங்கள் அப்படி இல்லாதபடிக்கு அவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை பிரஸ்தாபம் பண்ணுங்க, சொல்லுங்க. 4 பேர் அவர் சொல்லிட்டே போ, இந்த பாய் பேச்சு சொல்லிட்டே போ. டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றேன், அப்படி பண்றேன், ஒன்றும் பண்ணாங்க, நீங்க சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புறது. என்ன தெரியுமா, நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் டிவிலையோ மற்ற மீடியால அல்ல, நீங்க வாயினால கர்த்தர் நன்மைகளை சொல்லுங்கள். அவர் சொல்லும்போது சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பாட்டாகவே பாடி. அப்படியானால் அந்த ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை செய்ய வந்து இந்த காலவெளியிலே நீங்கள் நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க, அந்த மகா நன்மைக்கு நன்றி சொல்லுங்க. மறுபடியும் உங்களுக்கு நன்மை மேல் நன்மை செய்வார். அவர் உங்களுக்கு தீமை ஒரு நாளும் செய்ய மாட்டார். நாம் அவருக்கு விரோதமாக எழுப்பி கலகம் பண்ணினான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டார். காலை வேளையில ஒப்பு கொடுப்பீங்களா, நான் ஆண்டவரே நன்மைக்கு நன்றி சொல்லி நாமத்தை பிரசாப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இனி வரும் நாட்களிலே அவரை சொல்லுகிற கூட்டம், ஜெபிக்கிற கூட்டம், ஆராதிக்கிற கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம நம் குடும்பங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? அவர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.